எவ்ரிவன். இப்போது டைம் வந்து கரெக்டாக வந்து 6 அப்படி ஆகுது. இப்போ நம்ம நேராக கிளம்பி மெட்ரோவோ இல்லைன்னா ஆட்டோவை பிடிச்சி இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து போய் அங்கேருந்து நம்ம ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நேற்று வந்து போயிருக்கணும். எனக்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இன்னைக்கு கிடையாது, சாட்டர்டே கிடையாது நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி சண்டே வந்து போட்டாங்க. 8 ஹவர்ஸ் 11 ஹவர்ஸ் அப்படி சொல்கிறாங்க ட்ராவலு. 8:30க்கு 8 o'clock அப்படி சம்திங் வந்து ட்ரெயின் வந்து டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகி மறுநாள் 9 o'clock ஆர் 10 அப்படி போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஆக்சுவலி வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. சாட்டர்டே போகிற மாதிரி தான் எனக்கு அப்படி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா பிளான் வந்து சாட்டர்டே கிடையாது தம்பி, சண்டே தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு எந்த கோயில் போகிறோம், எந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வீடியோவில் போக நான் எங்கெங்கே விசிட் பண்ணுறேன்ட்டு அங்கங்கே உங்களுக்கு வீடியோ காட்டுறேன், பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் ட்ராவலும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க ஜர்னி போகலாம். இப்போ வந்து ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு. இந்த ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னால் ஒரு குட்டி சம்பவம் ஒன்று ஆச்சு. ஃபுல்லாக அது பாருங்க. சம்பவம்னா அது ஒரு டிலே, அதாவது டிலேனா 20 minutes அர்லியராக வந்துட்டோம் ஸ்டேஷனுக்கு. பட் இருந்தாலும் எங்களோட ஆப்பு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் திருவனந்தபுரம் போகிறது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நிற்கும், யஷ்வந்த்பூரில். ஆனால் இந்த வாட்டி பார்த்தா பிளாட்ஃபார்ம் 4 நிற்கிது. அது எங்களுக்கு லாஸ்ட்டாக 10 minutes முன்னாடி தான் தெரியும். ஸோ பெரிய பாய்ச்சடி ஆயிடுச்சு மக்களே. கொஞ்சம் சம்பவம் ஆகி போச்சு. இப்போ ஒரு ஜிம்முக்கு போன அந்த மாதிரி இதை பாருங்க, அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆனால் இப்போதான் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது, போயிட்டு இருக்கு, நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம், பெங்களூர் வந்து டுவர்ட்ஸ் திருவனந்தபுரம் தான் போகிறோம். ஆனால் நம்ம திருவனந்தபுரம் நாளைக்கு ஈவினிங் தான் போகிறோம். நாளைக்கு வந்து எர்ணாகுளம், அதாவது ஸ்ரீ தோட்டநிக்கிற பகவதி டெம்பிளை பார்த்துட்டு தான் போகிறோம். ஸோ எர்ணாகுளம் காலையில் 8 மணிக்கு ரீச் ஆகும் மார்னிங். ஸோ 11 hours தூங்கிட்டு போவோம். நடுவில் வந்து நான் ஃபோன் நோட்டின்னு பேசிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். டோட்டல் 11 ஹவர்ஸில் டைம் எப்படி போகும்போதுன்னு தெரியல. பாதி தூக்கத்தில் போவோம், பாதி ஃபோன் நோட்டத்தில் போவோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நீங்களும் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இப்போது டைம் கரெக்டாக 2 ஆகுது. என்னை சுற்றி எல்லோரும் தூங்குறாங்க, நான் வேறு சைலண்ட்டாக பேசுகிறேன். நான் இன்னும் தூங்கலை, தூக்கமும் வரல, கொஞ்சம் லேட் ஆகும். இப்போன்னு பார்த்து டைமும் போகலை. இன்ஸ்டாகிராமும் நோண்டலான்னு பார்த்தா நெட்வொர்க்கும் சரியில்லை. சரி, வேறு வழி இல்லை, தூங்கி தான் ஆகணும். ஓகே, மார்னிங் பார்க்கலாம், பாய். டைம் வந்து கரெக்டாக 8 ஆக போகுது. நம்ம ரீச் ஆகிற டைம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் இறங்கக்கூடிய ஸ்டாப்போட பேர் மறந்துட்டேன். அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு வாயிலே நுழையில அந்த பேர். இப்போ நாங்கள் வந்து இறங்கக்கூடிய பேஸ் வந்து வந்தாச்சு. பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டில் போயிட்டு ரூம் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். என்ன ஹோட்டல் தங்க போகிறோன்னு தெரியல. சம்திங் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் போட்டுருக்க மாதிரி இருக்கு பேர்.
பட் இங்க காலையில நல்ல மழை பெஞ்சிருக்கு இந்த இடத்துல. பாலக்காடெல்லாம் தாண்டி கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கு. எஸ், இப்போ நான் வந்து இறங்கக்கூடிய வந்து ஸ்டேஷன் வந்துருச்சு. வந்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு பக்கத்தில் வந்து கிளம்பணும். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ரூமை வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க, காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து ப்ரமோஷன் பண்ணேன், பட் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நான் காட்டுறேன். நல்ல ரூம் அப்படின்ட்டு காட்டுறேன், அவ்வளோதான். வேறு இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஓவராலாக நல்லா இருக்குது. இப்போது ரூமில் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகியாச்சு, ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு மைக் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு பார்த்துப்போம். டாய்லெட் எல்லாமே நான் பண்ணிவிட்டேன். இங்கே ரூமில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜஸ்ட் இப்போ இங்கே வந்து கிளம்புறோம். டிஃபன் போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கேருந்து கோவிலுக்கு வந்து 1 hour அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டைமிங் இப்படி தெரியல, 2 o'clock அப்படி க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகிற டைமுக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் க்ளோஸ்டோ இல்லையோ, பட் அந்த கோயில் வந்து போய் பகவதி அம்மா டெம்பிள் வந்து நம்ம போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை வாங்க கண்டினியூ பண்ணலாம். என் சென்டரில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. கோயிலை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்ப்போம் நிறைய வீடியோ. இப்போ கீழே வந்து ரிசப்ஷன் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கேப் வந்து புக் பண்ணியிருக்கோம். வந்தவொடனே காரில் ஏறி கிளம்ப வேண்டியதான். டைமிங் வேறு என்ன டைமிங் தெரில. டெம்பிள்து 10 to 12 அப்படி இருக்கும் அப்படின்றாங்க. 12க்கு மேலே போச்சுன்னா டவுட்டு தான். நம்ம கோயில் வெளியே வரைக்குமே பார்த்துட்டு வர வேண்டியதான். ஃபைனலாக வந்து கோயில் ரீச் ஆயாச்சு. அங்கே என்ன சொல்கிறாங்க, உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே ஃபோன் அலௌடு இல்லாதனால அவுட் சைடு மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். இந்த ஆயா வேறு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுது. அதாவது அண்ணா வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் நைட் டைம் பூஜைலாம் பார்த்துருக்காரு. பட் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். காட்டல, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல ஃபர்ஸ்ட், அதுக்கு சாரி. என்ன கவலைன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வீடியோ எடுக்க விடலை உள்ள. சரி எதுக்குன்னு விட்டு இப்போது நம்ம இங்கேருந்து காரில் 1 hour வந்து ட்ராவல் பண்ணி அகெயின் அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிக்கின்னு திரும்பியும் வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் ஏறணும். அது வந்து 5 hours அப்படி ஆகும். அங்கேருந்து இன்னொரு கோயிலுக்கு தி ஏஷியன் ரிச்சஸ்ட் டெம்பிள் விஷ்ணு இது போயிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ட்ரெயின்ல நீங்க வந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபுட்டு வந்து ட்ரெயின்ல அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கட்லேட்டு நல்லா இல்லை நாங்கள் சாப்பிட்டதும். அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சுன்னு சொல்லி ஒன்று சாப்பிட்டோம், அதுவும் நல்லா இல்லை. டோட்டலாக வந்து ஃபுட்டு வந்து வேஸ்ட்டு. ஒரு க்ளீனும் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாது. நானும் ரீல்ஸ் பார்த்தேன், பட் ரியல் லைஃப்ல இங்கே நான் பார்த்தேன். டீ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த டீயை வந்து தண்ணியில தான் வந்து பால் போட்டிருக்காங்க, பாலில் வந்து தண்ணி போடல.
அந்த மாதிரி தான் இருக்குது. டோட்டலா வந்து வேஸ்ட். இப்போ உங்களுக்கு நான் இங்க இந்த ஒரு சின்ன ஒரு வியூ எல்லாம் வந்து இங்க நல்லா இருக்கு, அதை காட்டுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். சம்டைம்ஸ் என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு எரிச்சலா இருக்கும். அதாவது என் வாய்ஸ் இல்ல, என் வாய்ஸ் கலந்து வர காத்து. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏன் ட்ரெயின் பெஸ்ட்னா, நீங்க போகக்கூடிய இந்த வியூஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். பஸ்ஸுன்னா கொஞ்சம் லாங் தெரியுற மாதிரி இருக்கும், ட்ரெயின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் தெரியாது. பட் ஃபேமிலியோட நல்லா பேசின்னு போகலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்றது ட்ரெயின் வந்து பெஸ்ட். அதே மாதிரி அண்ணா சொல்றதோ ட்ரெயின் வந்து பெஸ்ட். நாங்கள் வந்து ட்ரெயினில் போகிறதுனால எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், நல்ல வியூஸும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த தூக்கமும் வரமாட்டிட்டு இருக்கு. பட் நல்லா இருந்துச்சு, நைட்டு ட்ராவல் நல்லா இருந்துச்சு. ட்ரெயினும் நல்லா சூப்பராக இருந்துச்சு, சரியா இருந்துச்சு. அதே போல் இந்த ட்ரெயினும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ட்ராவலுக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியல. பட் மெயின் ஒரு குட்டி ஒரு சோகம் என்னன்னா, அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் இது உள்ள டெம்பிள் உள்ள நம்மளால வீடியோ எடுக்க முடியல. அவுட் சைடில் கொஞ்சம் தான் நம்ம எடுக்க முடிஞ்சது. அது கொஞ்சம்ன்றது கூட ஒரு சின்ன ஒரு குட்டி சீன்ன்ற மாதிரி தான். பட் அது கவலை கிடையாது, நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம்ல, அதுலேருந்து பார்த்து போயிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ரிச்சஸ்ட் டெம்பிள் ஸ்ரீ ஆனந்த பத்மநாதன் பெருமாள் கோயில். அந்த டெம்பிளை வந்து நான் பார்க்க போகிறது எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் ரீல்ஸில் தான் வந்து பார்த்துருக்கேன் அந்த கோயிலை. ஒரு 2015-14 எனக்கு கரெக்டாக சரியில்லை. பட் நான் நேட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு கீழே இயர் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ அந்த கோயிலில் வந்து 7 கதவு இருந்தது. அந்த 7 கதவுலையும் டைமண்ட், கோல்டு அந்த மாதிரி நிறைய கிடைச்சது. பட் லாஸ்ட் 7th ஒன் வந்து ஓப்பன் பண்ண முடியல. அது என்ன ரீசன்ன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்றதோட எனக்கு தெரியல, அதான் உண்மை. இந்த கோயில் இப்போ நம்ம வந்து நேரில் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றது தெரியல. மேபி வந்து 8 ஆகும் போய் ரீச் ஆக. திருவனந்தபுரம் போய் ரீச் ஆக 8 ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயில் போயிருக்குது. அண்ணா வந்து 2 டைம் 3 டைம் வந்து பார்த்துருக்காரு. அவரோட அந்த ஃபர்ஸ்ட் டைமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தான் போயிருக்கேன் சோட்டானிக்கரை பகவதி கோயிலுக்கு. அதுவும் வந்து நைட்டில் தான் போயிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கோயில் சந்நிதி வந்து நட சாத்தியிருந்தாங்க. பட் அது வந்து டைம் இருக்கும், ஒரு 9 o'clock இருக்கும். ஆக்சுவலி 8:30 நட சாத்திட்டாங்க நைட்டு. சோட்டானிக்கரை பகவதி அம்மா தரிசிக்க முடியல. ஆனால் மெயின் என்னன்னா, அந்த கோயிலுக்கு பின்புறம் வந்துட்டு ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகம் வந்துட்டு ஆஃப்டர் 9-9:30 தான் ஸ்டார்ட் பண்றாங்க நைட்டு. அது மிட் நைட் வரைக்கும் போகுது. பட் ரொம்ப விசேஷமான பூஜை, ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. அந்த பூஜையில போய் நின்னவொன்னு எனக்கே ஒரு மாதிரி, என்னடா இது இப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்க, ரொம்ப பயமா இருந்தது. ஒரு நிமிஷம், நடுவில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் வந்து அது வந்து அந்த கோயில் வந்து இன்னொன்று என்ன ஃபேமஸ்னா, அந்த பேய் ஓட்டுறது அங்கே ஃபேமஸ். ஸோ என்டையர் கேரளாலேயே, சொல்லப்போனால் என்டையர் சவுத்லேயே அது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அதிகமாக வந்து பேய்களை ஓட்டுற கோயில் அது ஒரு பிளேஸ். அதுதான் மெயின் அதோடது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். மெயினாக யாருக்குன்னா வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி இல்லை வந்து ஒரு காற்று கருப்புன்றாங்களே, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு விசேஷம் வந்தால் வந்து கால் வச்சுட்டு போனால் ஒரு விசேஷம்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து அங்கே பேய் ஓட்டுற இதுதான் அது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஸோ நைட்டில் அதை பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் பயம் மாதிரி வந்துச்சு, ஜெர்க்காச்சு. கூஸ்பம்ஸ் ப்ளஸ் பயமும் சேர்ந்து ஒரு மாதிரி. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் பிளான் பண்ணி போகலாம், போய் பார்க்கணும். லாஸ்ட் டைமே வந்து மிஸ் ஆச்சு, சந்நிதி பார்க்க முடியலன்றதுனால இந்த வாட்டி கரெக்டாக போய் அம்மன் சந்நிதியை சந்திச்சு. ஆமாம், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, ஜெர்க்காவது பாரு அது டிரைவர். இந்த கோயிலோட விசேஷம் இன்னொன்று என்னன்னா, இந்த அம்மன் சந்நிதி இருக்கு இல்லையா, அதாவது சோட்டானிக்கரை பகவதி அம்மா. இந்த அம்மாவை வந்து காலையில பண்ற பூஜை வந்துட்டு சரஸ்வதி சாமியை வந்து பூஜை பண்ற மாதிரி ஒரு இது. மதியம் வந்துட்டு லக்ஷ்மியாக பூஜை பண்றாங்க. நைட்டு தான் வந்து காளியாக பூஜை பண்றாங்க. ஸோ ஒரு அம்மனை வந்து 3 விதமா பூஜை பண்ற ஒரு கோயில் இது. ஸோ கண்டிப்பா நீங்க எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருந்து, இல்லை ஒரு நெகட்டிவ் ஃபீலு, இல்லை வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தா ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு நீங்க வந்து பாருங்க. மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியலாம். இதுக்கு வர்றதுக்கு ரூட் எது பெஸ்ட்னா, பஸ்ஸா? நீங்கள் பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. ட்ரெயின் தான் கொஞ்சம் பெஸ்ட் கம்ஃபர்டபுள் ஜெர்னி. சின்ஸ் த ஜெர்னி டைம் வந்து 12 hours பெங்களூர் டு எர்ணாகுளம், அதாவது கொச்சின் பெஸ்ட். இறங்கிட்டு அங்கேருந்து எர்ணாகுளத்துலேருந்தே நீங்கள் 1 hour ஜெர்னி இன்டர்னலாக கார் கேப் நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்கன்னா 1 hourல ரீச் ஆகலாம் கோயிலுக்கு. பார்க்கலாம். அப்புறம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கேயே இருக்குது. மறுபடியும் நீங்கள் வந்துடலாம். பட் நாங்கள் இந்த டைம் வந்து நாட் ஓன்லி எர்ணாகுளம்,
எங்களோட மெயின் பிளான் வந்துட்டு திருவனந்தபுரம், அதாவது ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலை வந்து தரிசனம் பண்ணுறது தான் எங்களோட மெயின் இன்டென்ஷனு. அது இல்லாமல் அங்கே வந்து இந்த சிவன் கோயில் ஒன்று இருக்குது ஓஷன் கிட்ட, அதாவது சுற்றி கடல், அதுக்கு நடுவில் வந்து சிவனோட ஐடல், பெரிய ஐடல் இருக்குது. அதுவும் ஒரு விசேஷமான ஒரு இதுதான். ஸோ ஒரு 3-4 டெம்பிள்ஸ் இருக்குது திருவனந்தபுரத்தில், ப்ளஸ் கோவலம் பீச் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிங்கன்னா பெங்களூர்லேருந்து இல்லை சென்னையிலேருந்து எங்கே வந்தீங்கன்னா எர்ணாகுளம்ல ஒரு ஸ்டாப் போட்டு சோட்டானிக்கரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருவனந்தபுரம் எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து உங்களோட சிட்டிக்கு போயிடலாம். இது வந்து டுவர்ட்ஸ் நம்ம திருவனந்தபுரம் போயிட்டு இருக்கோம். இன்னொரு 1 hour ஜர்னி இருக்கு நமக்கு திருவனந்தபுரத்துக்கு. ரீச் ஆயிட்டு அங்க போயிட்டு நம்ம ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம வேர்ல்ட் ரிச்சஸ்ட் டெம்பிள் ஸ்ரீ ஆனந்த பத்மநாப சுவாமி கோயில், அந்த கோயிலை வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டினியூவா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நான் இங்க முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல இருந்து அந்த கண்டினியூ வந்து see you tomorrow.